ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு தீமிதி திருவிழா நம்ம கோயிலில் நடக்க போகுது. அதுக்காக கெட் ரெட் வித் மீ தான் இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போறீங்க. இன்னைக்கு நான் ரெடி ஆகிட்டு என்ன அவுட்ஃபிட் போட்டு என்ன ஜுவல் செட் போட்டு எல்லாம் போறேன் அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம், என்னதான் பண்றோம் அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது. ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் சீரம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, அந்த சீரம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மேக்கப் திங்ஸ் பார்க்குறீங்களா, கட்டுற மை டேபிள் இப்படி தான் இருக்கும். ஓகேவா, இதுதான் என்னோட டேபிள் இப்போதைக்கு வச்சுருக்கேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயும் இருக்கும், நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது இதுக்குள்ளேயும் நிறைய திங்ஸ் இருக்கும். பட் ரெகுலராக யூஸ் பண்ணுறது மட்டும் மேலே இருக்குது. மற்றபடி ஸ்டோரேஜ் எல்லாம் இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா, இப்போ எப்படி மேக்கப் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். எல்லாம் ஜம்பமாக உட்காந்து ஏன்னா என்னோட ட்ரீம் இப்படி ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் நம்ம போட்டு அதில் உட்காந்து மேக்கப் பண்ணுறதுங்கிறது எல்லா லேடிஸோட ட்ரீம் தான். பட் ஆனால் அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி விட்டமின் சியோட சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். இதை நான் ஆல்ரெடி குளிச்சுட்டு வந்தவொடனே க்ளோவாக இருக்கிறது மேக்கப் ப்ராடக்ட்ஸில் மட்டும் கிடையாது, நம்ம ஸ்கின்லேருந்தே வரணும். ஆக்சுவலாக அப்படி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இது காலி போல் பெருசு எடுத்துக்கிறேன். இது போடுவேன். இது இல்லைன்னா இன்னொன்று கூட நான் யூஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கூட ரீசெண்டாக இப்போ நான் யூஸ் பண்ணுற சூப்பராக தான் இருக்குது. என் ஹஸ்பண்ட் தான் அவ்வளோவா போடுவார். ஆனால் அவர் ஃபேஸ் நல்லா ப்ளூவாக இருக்கும் நம்மளை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் அவர் யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக நிறைய தண்ணி குடிப்பார், ஃப்ரூட் சாப்பிடுவார், கரெக்டாக சாப்பிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து மூஞ்சி கழுவிட்டு விட்டமின் சீரம் போட்டு சன்ஸ்க்ரீன் இல்லாமல் வெளில வரவே மாட்டார். என்னை விட அவர் தான் கேர் பயங்கரமாக எடுத்திருப்பார். ஓகேவா, அதனால தான் இப்போ நம்ம போட்டுக்கலாம் ஃபேஸில். லைட்டாக போட்டால் போதும், அதனால் நீங்களும் கொஞ்சம் லைட்டாகவே போட்டுக்கோங்க. ஓகே, எதை போட்டாலும் நம்ம கழுத்துலேயும் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கழுத்தும் அந்த கலரில் இருக்கும். இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும் இந்த சன்ஸ்க்ரீன். நம்ம டிண்டட் சன்ஸ்க்ரீன் கொஞ்சம் லைட்டாக நம்மளை கலராக காட்டும், பிசு பிசுன்னு இருக்காது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம ப்ரொமோஷனுக்காக யூஸ் பண்ணுறது நிறையா நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகும்போது நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிப்பேன். அந்த மாதிரிலாம் இதுவும் ஒரு விஷயம். ஓகே, சரிதா. நெக்ஸ்ட் வெறும் இதுதான் நைக்காவோட, ஆல்ரெடி நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான் நைக்காவோட கன்சீலர் பேலட். ஓகேவா, இதை எடுத்து லைட்டாக கண்ணுக்கு கீழே மட்டும். நமக்கு ரெகுலராக தூக்கம் பெருசாக கிடையாது. கண்ட நேரத்துக்கு தூங்குவோம், கண்ட நேரத்துக்கு முடிச்சிருந்து வேலை பார்க்கணும். அதனால இன்னைக்கு கொஞ்சம் அதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் நாங்கள் நிறைய வேலை வந்துடும். ஓகே, இருந்தாலும் இத்தனை நாள் எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுமோ அதே மாதிரி இப்போவும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, லைட்டாக தான் எனக்கு இருக்குது, பெருசாக இல்லை. அதனால லைட்டாக நம்ம வச்சுக்கிட்டோம். தெரியுதா? ஓகேவா, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் இந்த லாக்மியோட 9 to 5 போடுவேன். இல்லை அப்படின்னா இது ரொம்ப நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம், நம்ம ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லா டார்க்காக தெரியணும், ஓவர் மேக்கப்பாக தெரியணும் அப்படின்னா அது போட்டுப்பேன். மற்றபடி எனக்கு தேவையில்லை. அதனால இன்னைக்கு ஒரு சிம்பிள் மேக்கப் தான். நெக்ஸ்ட் இது நம்மளோட காம்பேக்ட் பவுடர், லாக்மியோடது ஆல்மண்ட் ஃப்ளேவர். நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது வியூ ப்ராடக்ட்டில் டேக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணுன்னா வாங்கிக்கோங்க. ஓகேவா, அவ்வளோதான், என் மேக்கப்பே முடிஞ்சது. இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் இப்படி தான் மேக்கப் பண்ணுறேன். இடையில ஒன்று நல்லா டார்க்காக நமக்கு ஃபங்க்ஷன் லுக் வேணும் அப்படின்னா அந்த 9 to 5 மட்டும் அந்த மூஸ் மட்டும் போடுவேன். மற்றபடி அவ்வளோதான். கழுத்துக்கும் போட்டுங்க. ஓகே, அவ்வளோதான் மேக்கப் ஓவர். இவ்வளோதான் என்னோட மேக்கப். லைட்டிங் இல்லாதனால உங்களுக்கு கம்மியாக தெரியுது, லைட்டிங்கோட நான் காட்டுறேன் பாருங்க எப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதுவுமே நைக்காவோடது தான். நைக்காவோடது என்னோட ப்ரஷ்ஷே காணும். எங்கப்பா போடுற ப்ரஷ்ஷை? எல்லா ப்ரஷ்ஷையும் எடுத்து வச்சிடுறேன். இங்கே லைட்டாக
அப்படியே லைட்டாக அப்படியே அங்கே டச்சப் பண்ணிப்பேன். அவ்வளோதான். தூசிமா துரும்புமா இருக்குது. ஒட்டடை அடிச்சே ரொம்ப நாள் மூஞ்சிக்கு ஒட்டடை அடிச்சு ரொம்ப நாள் ஆயிடாம இருக்குது எல்லாமே. நெக்ஸ்ட் இதுவுமே நைக்காவோட தான். இதுல ஒரு இந்த ஷேட் இருக்கு பாத்தீங்களா, இது நல்ல ஷேடு. இந்த செகண்ட் ஷேடு நம்ம ஐ ஷேடோவா யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இப்படி நல்லா இப்படி கையில தேய்ச்சி எடுத்து இப்படி கண்ணுக்கு மேல அப்ளை பண்ணிப்பேன். இப்படி கண்ணை சுத்தியும் அப்ளை பண்ணிப்பேன். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கருவளை இருந்த ஃபீலே தெரியாது. எல்லாருக்கும் எல்லாமே செட் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் ஆனா நம்ம அதை கண்டுபிடிக்கணும், எது நமக்கு செட் ஆகுது அப்படிங்கறது. நம்ம சாம்பிள் பேக்கெட் வாங்கி தான் நம்ம செக் பண்ணணும். அது வரைக்கும் பொறுமை வேணும். இதுக்கப்புறம் வந்துட்டு ஐப்ரோ. என்னோட ஐப்ரோ இது வந்து மேபெலினோடது. ஐப்ரோவில் இருக்கிற டஸ்ட்லாம் வந்துட்டு ஃபுல்லாக நம்ம மேக்கப் பண்ணுறோம், பவுடர் போடுறோம், அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு டஸ்ட் பண்ணிட்டு அது கீழே இந்த இது இருக்கும், அதை எடுத்து லைட்டாக எப்பயுமே வந்து நம்ம ஃப்ரண்ட்ல இங்கே நிறைய போட்டிங்கன்னு வைங்களேன், ரொம்ப திக்காக தெரியும். ஐப்ரோ போட்டோம் அப்படிங்கிற இதாயிடும். அப்போ வந்து நேச்சுரலா இருக்காது ஐப்ரோ. இப்போ இந்த மாதிரி இங்க கீழே மட்டும் கீழே ஒரு லைன் போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல இந்த பெண்டு வருது தெரியுமா, இந்த பெண்டில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா டார்க் பண்ணோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஐப்ரோ வந்து நேச்சுரலா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். நம்ம ஐப்ரோ பென்சில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு இந்த திருப்பி பின்னாடி ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வச்சுட்டு திருப்பியும் ஒரு நம்ம வாரி விட்டோன்னு வைங்களேன் அந்த ஐப்ரோ ஷேப்ல, அப்போ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நல்லா கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகி நேச்சுரல் ஐப்ரோவா தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் முதல்ல இருந்த ஐப்ரோக்கு இப்போ இருக்கும். லாஸ்டா வந்துட்டு காஜல். இது வந்து வலியுது, பட் ஆனால் நல்லா இருக்கு, போடுறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு ஸ்வைப் பண்ணீங்கன்னாவே வந்து நல்லா இருக்கும், டார்க்கா விழுக்கும். இது அழிக்கிறது கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுமா? என்ன போட்டு தேயின்னு தேய்ச்சாதான் வந்து போட்டேன்னா அவ்வளோதான். இப்போ வந்து நான் ஒரு லிப்ஸ்டிக் வந்து அவ்வளோ லிப்ஸ்டிக் வாங்கினேன். பட் ஆனால் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணுறேன். ஈஸியாக நமக்கு எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிப்பேன். லாங் ஸ்டேவாக இருக்கா அதெல்லாம் நான் பார்க்கல. இப்போ வந்துட்டு இது ப்ரைமர், ஓகேவா? ஏன்னா எனக்கு லிப்ஸ் வந்து லிப்ஸ்டிக் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாக லிப்ஸில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிற மாதிரி ஆகுது. இந்த மேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த ஓரமெல்லாம் வந்து புண்ணா எடுத்து அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகுது. சரி, ஒரு வேளை நான் எக்ஸ்பைரி டேட் தாண்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னு பார்த்தா அதுவுமே கிடையாது, ரொம்ப நாள் ஆனது. பட் ஆனால் இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணிட்டு இப்போ நான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இப்போ அந்த லிப்ஸில் இருக்கிற ப்ராப்ளம் எனக்கு வரல, ஓகேவா? இது வந்து NYBயோட லிப் லைனர் ப்ளஸ் லிப்ஸ்டிக் மாதிரி போடுறது. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு லிப் லைனர் போட்டுப்பேன். இப்போ போட்டோன்னா அதை எப்படி நல்லா திருப்பிட்டு என்ன பண்ணுவேன், லிப்ஸ் ஃபுல்லாக அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா பிரைட்டாக தெரியுதா லிப்ஸ்டிக் போடுறேன்னா ஃபேஸு. நான் எதுவுமே பண்ணல, அப்படியே தான் இருக்கு. இவ்வளோதான்.
இவ்வளோ இந்த மேக்கப்புக்கே வந்து ரொம்ப எனக்கு க்ளோவாக காட்டும், ரொம்ப மேக்கப் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி காட்டும். நான் ரொம்ப யூஸ் பண்ணுறது வந்து இந்த மேப்ளினோட லிப்ஸ்டிக் தான். அதுவுமே வந்து நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். பட் ஆனால் சம்டைம்ஸ் எனக்கு சோம்பேறித்தனத்தினால கீழே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஷைனிங்காக இருக்கும். அவ்வளோதான். போட்டு வச்சுக்கோமா, ஷேரி கட்டுறதுனால இதை ஒரு போட்டு வச்சுப்போம். எனக்கு பார்க்கறதுக்கு இங்கே கண்ணாடியில் பார்க்கறதுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஐலைனர் போட்டால் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஐலைனர் போட்டால் என்னன்னா ரொம்ப கிராண்ட் லுக் மாதிரி இருக்கும், சிம்பிளாகவே இருக்காது. நான் இப்போ போட்டது 4 ப்ராடக்ட் தான். அந்த 4 ப்ராடக்ட்டுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. தெரியுதா? இவ்வளோதான். இதுக்கப்புறம் ஹேர் நம்ம தலையை வாரிப்போம். அவ்வளோதான், தலையை வாரிப்போம். இப்போ தான் எப்படி வாடுறதுன்னு யோசிச்சுன்னு இருக்கேன். தீமிதி திருவிழா 7 மணிக்கு தான். 7 மணி வரைக்கும் நம்ம இருப்போமா இங்கே அப்படின்னா எனக்கு தெரியல. ஏன்னா டிக்கெட் வேற புக் பண்ணி வச்சுக்கிறாரு. சும்மா போயிட்டு ஒரு 8 நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கேன். கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ், அங்கே நிற்கவே முடியாது அப்படின்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இதுதான் என்னோட அவுட்ஃபிட். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இந்த சாரி எப்ப எடுத்து தெரியுமா? நீ சொல்லு பாப்போம், உன் ஞாபகம் இருந்தா சொல்லு பாப்போம். எப்ப கட்டி இருந்த? நாயுடு ஹால் எடுத்தது. சரி, எப்ப கட்டி இருந்த? நாயுடு ஹால் எடுத்ததுங்கிறதுலாம் தெரியுது. எப்ப கட்டி இருந்தது தெரியல. மோனாவோட என்கேஜ்மெண்ட்டுக்கு பிகைன் வித் இன்டர்வியூ எடுத்தாங்க தெரியுமா? அந்த டைம்ல கட்டியிருந்தேன். அதாவது ஆக்சுவலா மாப்பிள்ளை வீடு ரிசீவ் பண்ண போகும்போது அந்த டைம்ல மாப்பிள்ளை வீடு ரிசீவ் பண்றதுக்காக இதை கட்டியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்பதான் எடுத்து கட்டுறேன். எடுத்து கட்டும் போது பெரிய கூத்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளவுஸ் எல்லாம் பத்தாம நான் என்ன பண்ணேன், இப்ப பிரிச்சுதான் போட்டிருக்கேன். பட் நல்ல வேலை பிரிச்சு போடுற அளவுக்கு அது இருந்ததே அப்படின்றது. எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சி எடுத்தேன். இது ஒரு மாதிரி என்ன சொல்றது, டெனிம் அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் எப்படி சொல்றது, ஒரு மாதிரி மெட்டீரியல் சூப்பரா இருக்கும், மல்டி கலர்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட ஃபைனல் லுக். கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் மாற்றின, கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் லூஸாக அந்த மாதிரி இருந்தது. திரும்ப அந்த மாதிரி தான் இருக்குது. எப்படி பண்ணாலும் ஹேர் ஸ்டைல் எனக்கு செட் ஆகல. ஓகே, இவ்வளோதான் நமக்கு கிடைத்தது அப்படின்றது இன்றைக்கி நினச்சிட்டு நம்ம இப்போ கிளம்பி போயிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்றது கோயிலில் பார்த்துட்டு ஒரு விசிட்டை போட்டு வரும். என்ன பேப்மா, டைம் ஆகுது பேப்மா. என்னோட ஹேர் ஸ்டைல் தான் பூ வச்சாச்சு. ஓகே பாய், வாங்க கிளம்பலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்து போயின்னு வேடிக்கை பார்க்குறதுக்கு. இங்கதான் தீ மிதிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். கம்மியா நெருப்பு மூட்டியிருக்காங்க. பரப்பிடுவாங்க அப்படியே. ஓ, அதை அப்படியே பரப்பி விட்டுருவாங்களா? க்ரௌட் இருக்கும் இன்னைக்கு. இந்த வேடிக்கை பார்க்கணுன்னா கட்சியில் சினிமாவுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு சினிமாவுக்கு போயிருந்தீங்க. 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணல. லேட் ஆகும். பாத்துட்டியா? கிளம்பலாமா? ஆனா 7 மணிக்கு. ஆமா, சரி.